குறை தீர்க்கும் கூட்டம் நடத்தப்படுவதைப் போல துப்புரவு பணியாளர்களுக்கும் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. ஏனெனில் துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்க்கின்ற தளங்களில் துப்புரவு பணியாளர்களை தவிர்த்து சமூகத்தை சார்ந்த நபர்களும் துப்புரவு பணியாளர் என பணி நியமன ஆணையை பெற்று ஆனால் துப்புரவு பணியை செய்யாமல் இருக்கிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் குறிப்பாக பெண்களுக்கு வேலை பார்க்கும் தளங்களிலே பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. இன்னும் அதிகமாக பதிவு மூப்பு அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் துப்புரவு பணியாளர்கள் உயர் பதவிகளிலே வருவதற்கு தடை வைக்கப்படுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய உயர் பதவிக்கு வரக்கூடிய தகுதி இருந்தும் அவர்களுக்கு உயர் பதவியை வழங்காமல் மேல் அதிகாரிகளால் தடுக்கப்படுகிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பின்பு வரக்கூடிய பணப்பலன்களை துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்காமல் அதை கொடுப்பதற்கு லஞ்சம் கேட்டு மேலதிகாரிகள் தொடர்ச்சியாக துன்புறுத்துகிறார்கள். அந்த பணப்பலன்களை பெற முடியாமல் இன்றைக்கும் துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு நபர்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசு ஊழியர்கள் வீடுகளில் துப்புரவு பணியாளர்கள் விதிமுறைகளை மீறி பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். அவர்களது வீட்டில் செப்டிக் டேங்குகளை சுத்தம் செய்வதற்கு துப்புரவு பணியாளர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஏன் இதற்கு என்று கேள்வி கேட்டால் இந்த பணியை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அவர்களை வேலையை விட்டு நீக்குகின்ற பிரச்சனைகள் நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை பின்பற்றாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி துப்புரவு பணியாளர்களை பெரிய பெரிய ஓடைகளிலும் சாக்கடைகளிலும் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் இறக்கி பணியில் அமர்த்துகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கீழப்பாவூரில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு தொடர்ச்சியாக துப்புரவு பணியாளர்கள் தனியார் ஓட்டல்களில் இரவு நேரங்களில் தனியார் ஓட்டல்களில் ஏற்படுகின்ற பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்வதற்காக இரவு நேரங்களில் துப்புரவு பணியாளர்களை விதிமுறைகளை மீறி பாதாள சாக்கடையில் இறக்குகிறார்கள். இது இப்படி இறக்குகின்ற காரணத்தினால் பல்வேறு இடங்களில் உயிரிழப்பு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் துப்புரவு பணியாளர்கள் குடியிருக்கின்ற குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராமல் இந்த அரசு திட்டமிட்டு மறுக்கிறது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை துப்புரவு பணியாளர்கள் சந்தித்து வருகின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனைகளிலிருந்து துப்புரவு பணியாளர்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் குறை தீர்க்கும் கூட்டத்தினை விவசாயிகளுக்கு நடத்துவதைப் போல துப்புரவு பணியாளர்களுக்கும் நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் பட்சத்தில் குறைந்தபட்ச பிரச்சனைகளாவது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்கின்ற அடிப்படையில் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். குறை தீர்க்கும் கூட்டத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெகு விரைவிலே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை பத்திரிகை வாயிலாக மாவட்ட அரசு தலைமைக்கு நாங்கள் அறிவிப்பு செய்து வருகின்றோம். கலைக்கண்ணன், ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலர். போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இதுவரை எந்த ஒரு முயற்சியும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விரைவில் நடத்துறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. இது நடத்தாமல் காலதாமதப்படுத்தும் பட்சத்தில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துப்புரவு பணியாளர்கள் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.